திருப்பாவை பாசுரம் 11. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ர முனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாமுஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்நியாய மேனே अस्मद्गुरोर्बहुदोषधैकसन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्नव्यानाम् आदस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्ग स्तनगिरितटी शुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसित्तमध्यापयन्ती स्वोशिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते कोदा तस्यै नमयितमिथं भूय एवास्तु भूयः. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பழ்பதியம் இனிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொழ்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய நாள் பாசுரம் 11. கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகழ்வண்ணன் பேபாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதற்கு பதவரை பார்ப்போம். கற்று கறவை கன்றுகள் போல இருக்கக்கூடிய அந்த பசுக்கள், பல கணங்கள் என்றால் கூட்டங்கள், பல கூட்டங்கள் கறந்து கறப்பவர்களாக செற்றார் திரளழிய. செற்றார் அப்படின்னா எதிரிகள், எதிரிகளுடைய அந்த பலம் அது அழியும்படியாக திரள் செய்யும். சென்று செரு செய்யும் அப்படின்னா சென்றுனா போய் அவர்களுடைய படைகளை அழிப்பவர்களாக போர் புரிபவர்களாக குற்றம் ஒன்றும் இல்லாத எந்த குற்றமுமே இல்லாத பொற்கொடியே பொன்கொடி போன்றவளே புற்று அரவு அல்கொள் புற்றில் இருக்கும் பாம்பின் படம் போலே நிதம்ம பிரதேசத்தை உடையவளே புனமையிலே தன் நிலத்திலே மயில் போன்று இருக்கக்கூடியவளே போதராய் புறப்பட்டு வா. தோழிகள் அனைவரும் எல்லாரும் சுற்றத்து தோழிமார் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய அத்துணை தோழிகளும் அத்துணை அனைவரும் வந்து எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன்னுடைய மாளிகை முற்றத்திலே புகுந்து முகழ்வண்ணன் பேர்பாட நீலமேகவண்ணனான அந்த கண்ணனின் திருநாமங்களை பாடியும் செல்வ பெண்டாட்டி நீ எல்லா செல்வமும் உன்னிடத்திலே இருக்கிறது, நீ சிற்றாதே பேசாதே இப்படி அசையாமல் பேசாமல் இருக்கிறாயே. உறங்கும் பொருள் எற்றுக்கு நீ உறங்குவது எதற்காக அப்படிங்கிறது பதவுரை, இந்த பாசுரத்துக்கான பதவுரை. இப்போ இதற்கான விளக்கமான ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடியதை பார்க்கலாமா? இதில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் யாரை அழைக்கிறாள்? இந்த நம்ம முதல்ல பார்த்தோம் 5 லட்சம் குடி கோபியர்கள், அந்த கோபியர்களில் 10 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுறா. அந்த 10 பேர் வரல, அதனால் அந்த 10 பேரை ஏன்னா கூடியிருந்து கொழுந்தேறணும். அதுக்காக ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்கிறா, இந்த 10 கோபிகைகள் வீட்டுக்கு போகிறா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறா. 6ஆம் பாசுரத்துலேருந்து 15 பாசுரம் வரைக்கும் இந்த 10 கோபிகைகளை எழுப்புறா. 6ஆம் பாசுரத்தில் கிருஷ்ண அனுபவத்துக்கு புதிதான ஒரு கோபிகையை எழுப்புறா. 7ஆம் பாசுரத்தில் கிருஷ்ண அனுபவத்தில் கை தேர்ந்த ஒரு கோபிகையை எழுப்புறா. 8ஆம் பாசுரத்தில் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மிகுந்த பெருமையுடைய ஒரு பெண்ணை எழுப்புறார்.
9வது பாசுரத்தில் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோபிகையை எழுப்புறார். 10வது பாசுரத்தில் எம்பெருமானே உபாயம் என்று தெரிந்த அந்த சித்த சாதன நிஷ்டையை இங்கே காட்டி கொடுக்கார் 10வது பாசுரத்தில். இன்று 11வது பாசுரம் நம்ம பார்க்குறோம். இந்த 11வது பாசுரத்தில் யாரை எழுப்புறா அப்படின்னா, கண்ணனை போலவே அந்த பிருந்தாவனத்தில் மிகுந்த செல்வமும் பெருமையும் உடைய ஒரு கோபிகையை எழுப்புறாங்க. மிகுந்த செல்வமும் நல்ல செல்வாக்குடைய பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல செல்வாக்குடைய ஒரு பெண். எப்படி அது தெரியறது அப்படின்னா, கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு சொல்றார். அதனால பொன்கொடி போன்று இருக்கக்கூடியவளே, புற்றர்வளுக்குள் புனமையிலே போதராய், மயில் போன்று அங்கே இருக்கக்கூடியவளாம். அதனால இங்க அந்த கோபிகையை தான் எழுப்புறான். மேலோட்டமான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமை மாறாத பசுக்கூட்டங்களையும் கறப்பவர்கள், அதே மாதிரி எதிரிகளை அவர்களிடத்திலேயே போய் சண்டை போட்டு அவர்களுடைய பலம், அந்த பலத்தை குறைக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள். அடுத்தது குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, இதேர் குலத்தில் பிறந்து எந்த குற்றமும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே என்ன பண்ணணும்? அவ எப்படி இருக்காளாம்? புற்று அரவு அழுக்குள், புற்றுக்குள்ள பாம்பு இருக்கும். அது படம் எடுத்துட்டு இருந்ததுன்னா விரிந்த இடை பிரதேசம் இருக்கும் அவளுக்கு. அது மாதிரி விரிந்த இடை பிரதேசத்தை உடையவளான அந்த பெண்ணை எழுப்புகிறாள். எழுப்பி என்ன சொல்றா? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தாச்சு, வந்து உன் முற்றம் புகுந்து, உன் வீட்டுக்கு முற்றம்னு ஒரு இடம் இருக்கும். அப்பெல்லாம் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நீ என்ன பண்ணணும்? எழுந்து வா, முகிழ்வண்ணன் பேர்பாடு. முகிழ்னா மேகம், மேகம் போன்ற நிறத்தை உடைய அந்த கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் என்பது சொல்வது போல அந்த கண்ணனை நாம் பேர் பாடணும், அவன் திருநாமங்களை நாம் பாடணும். சிற்றாதே பேசாதே, நீ அசையல, எதுவும் பேசவும் மாட்டேங்கிற, நீ செல்வ பெண்டாட்டி, எல்லா செல்வங்களும் உன்னிடத்தில் இருக்கிறதே, நீ ஏன் இங்க எற்றக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய், நீ இப்படி உறங்க கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதற்கான காரணத்தை சொல், அதற்கான பொருளை எங்களிடத்துல சொல் அப்படி என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றான். கிருஷ்ணா அவன் ஊருக்கு ஒரே பிள்ளை, எத்தனை குழந்தை இருந்தாலும் கிருஷ்ணன் மேல கிருஷ்ணான்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பிரீத்தி, ஒரு பிரியம் எல்லாம் அவன் இடத்துல உண்டு. கிருஷ்ணா 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 அப்படி. கண்ணன் எங்க வீட்டு பிள்ளை, கண்ணன் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணன் போலவே அங்கு ஒருத்தி இருக்காங்க. அவனை போலவே உயர்ந்த குடிப்பிறப்பு, ஊரார் எல்லாரும் அந்த கோபிகையை கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளையை தான் இன்றைய பாசுரத்துல எழுப்புறான். அவள் நோம்பு நோற்று நம்மை பெறட்டும் என்று கிடப்பவளாக இருக்கிறாளாம். அதாவது கண்ணனே அவனே வரட்டும், நான் ஏன் நோம்பு நோக்கணும், அவனே வரட்டும் என்று கிடக்கக்கூடிய கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவளுக்குள் குணமையிலே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அவள் அந்த அர்த்தங்கள் சொல்கிறாள் இல்லையா? அதோடைய அர்த்தத்திலேருந்து நாம புரிந்துக்கலாம். அவளுக்கும் நல்ல செல்வ செல்வாக்கு அந்த இடத்துல இருக்கிறது, கோகுலத்திலே அவளுக்கு இருக்கிறது. இப்போ வியாக்கியானம், அதாவது பாசுரத்தோட வியாக்கியானம்னு பார்த்தோம் அப்படின்னா, கற்று கறவை. கன்றுக்கு இளம் வயது தான் ஆயிருக்கு, ஆனா கண்ணனை பார்த்தோன்னா அப்படியே பால் வடியறதான். இதுக்கு ராமாயண காலத்துல தசரதன் என்ன பண்ணான்? ஏற்கனவே 60,000 ஆண்டுகள் ஆண்டாச்சு. அதுக்கப்புறம்தான் 4 புதல்வர்கள் அவருக்கு பிறக்கிறார். அப்போ இந்த ராமன், இந்த அகண்ட தோளை உடைய அந்த ராமனை பார்த்த பின்பு தசரதனுக்கு தோணித்தான், இன்னும் வாலிபம் இருக்காதா என்று தோணியதான். அந்த கரஸ்பர்ஷத்தாலே இன்னும் நமக்கு இவனாகவே இளைஞனாகவே இருக்க மாட்டோமா என்று தோன்றியதான். கண்ணன் பசுக்களை கண்டால் என்ன பண்ணுவானா? பசுக்களை கண்டா மனுஷால விட்டுடுவானாம், கன்றுக்குட்டி கண்டா பசுக்களை விட்டு விடுவானாம். ஏன்னா கன்றுக்குட்டிகள்னா ரொம்ப பிடிக்குமா கண்ணனுக்கு. ஒன்னொன்னத்தையும் அதுக்கு அடுத்தது இதுன்னொன்னே அதை விட்டுடுவானாம். அப்போ அந்த கறவைகள், அந்த கன்றுக்குட்டிகள் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியா கண்ணனுக்கு. திவத்திலும் பசுநிறை மேய்ப்ப உவத்தி செங்கனி வாயுங்கள் ஆயர்தேவே, கண்ணனோட பேர் ஆயர்தேவே என்று நம்மாழ்வார் இவன் பசு நிறை மேய்க்கும் போது, மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது அவன் ஆசைப்பட்டு உகந்தபடி அருளி செய்தார். கன்று மேய்த்து இனி உகந்த காளாய் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இவன் கன்று மேய்த்து இனிது உகக்கும்படி அறிவித்தார். அது உகப்பு. எது? மாடுகள் மேய்ப்பது உகப்பாம், ரொம்ப பிடிக்கும். கன்று குட்டி மேய்ப்பதுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்குமா.
அதுதான் பகவான் வந்து சுவாதந்திரியம் மிக்கவன். பல கறந்து கணங்கள் பலனா கூட்டமாக இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நாராயண சப்தத்தை எடுத்துக்கலாம். நாரா அப்படின்னா ஜீவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுபவனாக, இந்த ஜீவர்களை எல்லாம் அவனிடத்திலே சேர்த்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய நாராயணன். அக்ஷாத்திர மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த நாரத்துக்கெல்லாம் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துல எப்படி ஒரு கூட்டமா இருக்கோ அதே மாதிரி இங்க கணங்கள் பல கறந்து பற்பல ஆயிரமும் உயிர் என்று ஆத்மாக்களுக்கு சங்கை உண்டாகிலும் பகவோ நிருப்ப கல்யாண குணகா பகவோ துர்லபா செய்வ என்னில் பல குணங்கள் என்று இங்க பகவத்குணங்களை எடுத்து காட்டுறாங்க. இவ்வளோ குணம் இருக்கு பெருமாள்கிட்ட. சௌசல்யம், வாட்சல்யம், சௌலபியம், இப்படி எத்தனையோ குணங்கள் எம்பெருமான இடத்துல, ஐஸ்வர்யம் எத்தனை இருக்கு அவன் இடத்துல. அந்த குணங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து சரி செய்யும் அப்படின்னா அந்த போர் புரிய அந்த பலம் பொருந்தியவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே போய் சென்று அவர்களை வெல்வது, அதுதான் சிற்றார் சரி செய்யும். இவர்களுக்கு எதிரிகள் கிருஷ்ணனுடைய பெருமையை பெறாதவர்கள். இங்க கம்சன் எடுத்துக்கலாம். அவனை கஞ்சன் அப்படின்னா சொல்லு. தீய புத்தி கஞ்சன், சாது சனத்தின் அழியும் கஞ்சன். கம்சனுக்கு 2 விதமான அபச்சாரம் உண்டு. என்ன 2 விதமான அபச்சாரம் அப்படின்னா, அவன் நினைச்சிருந்தானா எல்லாரும் எனக்கு எதிரி. யார் எதிரி? முதல் எதிரி அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன், சிவன், பிரம்மா, இந்திரன் எல்லாருமே எனக்கு எதிரி அப்படின்னு நினைச்சானா. எனக்கு எல்லாரை விட என்கிட்ட வலிமை நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு கர்வம் அவனிடத்துல இருந்துதான். அப்போ சென்று சரி செய்யும். எதிரிகள் தம் ஊருக்கு படையெடுத்து வந்தாலும் அவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய இந்த வல்லமையற்ற அவர்கள் அடைக்கலம் புகிறது. அப்படின்னா இந்த இங்க வந்து வீரத்துல 3 லட்சம் செச்சார் சரி செய்யும் அப்படின்னா அந்த பலம் பொருந்திய எதிரிகள் இடத்திற்கே அவர்கள் இடத்திற்கே சென்று வெல்வது. இந்த இதுல வந்து 3 லட்சணம் காட்டப்படுகிறது. என்ன அப்படின்னா அதம வீர லட்சணம், மத்தியம வீர லட்சணம், உத்தம வீர லட்சணம். அப்போ உத்தம வீர லட்சணம் அப்படின்னா அவர்களுடைய இடத்திற்கே சென்று போரிடுவது உத்தம லட்சணம். மத்தியம லட்சணம் அப்படின்னா அது வந்து அவர்களுடன் போர் புரிவோம் என்று இருப்பது. அவர்கள் வந்தா நம்ம போர் புரிஞ்சுக்கலாம், எதிரிகள் வரட்டும் நம்ம போர் புரியலாம் அப்படிங்கிறது. அதம வீர லட்சணம் அப்படிங்கிறது யாராவது போர் புரிய வரான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்பா சண்டையே வேண்டாம் அப்படின்னு வாழ்கிட்ட போய் அடைக்கலம் போகிறது அதம வீர லட்சணம். அந்த எதுலேயோ கூட காமிப்பான் இந்த மாதிரி. அந்த மாதிரி அதம வீர லட்சணம், மத்தியம வீர லட்சணம், உத்தம வீர லட்சணம் இந்த இடத்துல செச்சார் சிறுசிங்கிற இடத்துல கம்சனை காட்டுறார். என்ன கம்சன் அப்படின்னா தீய புத்தி கஞ்சன். அவனுக்கு கெட்ட புத்தி இருந்ததான். 2 என்ன அப்படின்னா அபச்சாரம் இருந்தது. என்னன்னா தீய புத்தி கஞ்சன், நலியும் கஞ்சன், சாது சனத்தை நலியும் கஞ்சன். சாதாரணமா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவாழ எதையாவது நலிய செய்யக்கூடியவன் தான். தீய புத்தி அப்படின்னா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை எதிர்த்தான். தீய புத்தி கஞ்சன் என்றால் அவன் என்னன்னா பிராமணரை போல வேதம் ஓதி கொண்டிருந்த பிரம்மன் இல்லையா அவர். அடுத்து சிவபெருமான், அந்த கங்கை சடாமுடியில சூடி கொண்டிருக்கானே அந்த சிவபெருமான். அடுத்து சர்வேஸ்வரனாக ஜெகத்ரக்ஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த 3 பேரையும் எதிரின்னு நினைச்சாங்க. இந்த 3 பேரையும் எதிரி, அதை தவிர இந்திரனையும் எதிரின்னு நினைச்சாங்க. இப்படி அந்த தீய புத்தி அவன்கிட்ட இருந்தது. இன்னொன்று அந்த சாதுசனத்தை வந்து நள்ளிய செய்வானாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த கஞ்சன், இந்த கஞ்சன்னா இங்கே கம்சன். அவனுடைய எதிர்க்கே அவனுடைய ஊருக்கே போய் அவனுடைய அந்த சிறை அதை அழியறதுக்காக பண்ணினான் இல்லையா. எப்படி செச்சார் திரள் அழிய, அது அழிஞ்சிடணும், அவனுடைய திறமைகள்லாம் அழியும்படி செய்த அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றமே இல்லாத ஸ்ரீராமன் சத்துருக்களை தானே படையெடுத்து சென்று போர் புரிவராகவும் சேனைகளை அணிவகுப்பதில் அவர் வந்து சமர்த்தராகவும் விளங்கினாராம். குற்றம் ஒன்றில்லாத வீரர்களுக்கு பல குற்றங்கள் இருக்கும். அவையாவன என்னன்னா எதிரிகள் படையெடுத்து இப்ப பார்த்தோம் இல்லையா லட்சணங்கள், அந்த லட்சணங்கள் தான். அந்த லட்சணங்கள் இல்லாமையாலே அவனுடைய திருஷ்டியாலே ஒரு குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
நமக்கு அனாதி காலமாக எவ்வளவோ ஆச்சாரங்கள் இருக்கும். கெட்ட ஆச்சாரங்கள், நல்ல ஆச்சாரங்கள் இருந்தால் தான் நம்ம மோட்சம் போயிருப்போமே. கெட்ட ஆச்சாரங்கள் இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிங்கிற இந்த பெருங்கடலில் நம்ம விழுறோம். இங்க பரமாத்மா எப்படி? தோஷம் இல்லாதவன். பரமாத்மா குற்றம் ஒன்றும் இல்லாதவன். அவனே எல்லா சுவாமித்துவமாக இருக்கக்கூடியவன் அவன்தான். தோஷம் அவனுக்கு இருந்தால் நல்லோர்கள் அதை கண்டு இருக்க மாட்டார்கள் என்று சக்கரவர்த்தி திருமகன், யார் சக்கரவர்த்தி திருமகன்? ராமன். அவனே சொல்றானாம், அடியார்களுடைய நன்மைகளை எப்படி 1000 மடங்கு கணக்கில் வச்சுப்பானா, 1000 மடங்கு அதிகமாக பார்ப்பானா. ஒரு சின்னதா அவனுக்கு இதுக்கு கிருஷ்ணா கண்ணா அப்படின்னாலே அது பல மடங்கு நினைச்சுப்பானா எம்பெருமான். திரகத்து தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதக்குறைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும். இந்த பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தாயாரே இந்த ஜீவர் ஒரு தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா கூட என்னோட அடியார் பண்ண மாட்டார் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவாராம். அப்படி ஒரு நல்லது பண்ணினா அதை பல மடங்கு பெரிதிப்படுத்தி பார்க்கக்கூடியவன் எம்பெருமான், குற்றமே இல்லாதவன். அதுபோல இந்த கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னா ஜனக வம்சத்திலே அந்த பெண் இருக்கா இல்லையா, அவள் எவ்வளவு கீர்த்தி பெற்றவள், சீதா பிராட்டி. அதே போலவே அவன் ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கு. யாரு? கிருஷ்ணன் ஆயர்குலத்தின் குலவிளக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆயர்குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பார்த்தோமா? 5வது பாசுரத்துல அந்த ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கு போல இந்த பொற்கொடியானவள் இருக்கிறாளாம். அதுதான் பொற்கொடியே, பொன் போன்ற அழகியவளாய் கொடி போன்ற துவச்சியை உடையவளாய் இருக்கிறவள். அவளை ஒரு கொள்கம்பை தேடும் கொடி. ஒரு கொடி என்ன பண்ணும்? பக்கத்துல ஒரு கொடி, ஒரு கம்பு வச்சாதான் அது படரும். அது போல கொடி தரையில் கிடக்கலாமோ? ஒரு பற்று கொம்பை என்ன பண்ணணும்? நம்ம பக்கத்துல வைக்கணும். அது போல ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னல்லாள் அருகின்றிலேன் யான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். உங்களை விட்டு நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி வைப்பாயே, அதுவும் இப்போ போயிட்டது. நீ என்ன சொல்லுவ? நீங்கள்லாம் இல்லைன்னா நான் இல்லைப்பா அப்படிலாம் சொன்னேன். ஆனால் இப்போ நீ இன்னும் எழுந்துட்டே வரல, எங்களையும் போக விடாம நான் யார் ஒருத்தர் வரல, ஒரு கோபிகை வரலன்னா கூட ஆண்டாள் நினைச்சியார் எல்லாரையும் சேர்த்து கொண்டு தான் போகணும்னு அங்கேயே இருப்பாங்க. கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிங்கிறதுக்கு நம்ம வியாக்கியானங்களில் பார்த்தோம் அப்படின்னா, பெரியவாச்சான் பிள்ளையில் வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய ஸ்நானம் செய்பவளுமான அந்த திரௌபதியை பார்த்தோன்னே அவளுடைய இடை, அல்குள்னா இடை, அதை பார்த்த உடனே கூட இருந்த தோழிகள்லாம் இருப்பா இல்லையா, அவளுக்கு ஆசை வந்துதான், நம்மளும் ஆண்களாக இருந்திருக்க கூடாதா அப்படி. அந்த அளவுக்கு ஆண்களுடைய கண்ணையும் நெஞ்சையும் அபகரிப்பவள் என்றும் ஆடவர் பின்மையும் அவா தொழினா என்றபடி பொற்கொடி என்ற சமுதாய சோபையும் புற்றரவிற்குள் என்று அவையவைய சோபையும் இங்கே காட்டப்படுகிறது. புனமையிலே தன்னிலத்திலே உள்ள மயிலின் தொகையை போன்ற அழகபாரத்தை உடையவளே, மயிலை போன்ற அழகானவளே புனமையிலே. மற்ற எல்லாரும் வந்தாச்சு, உன் முற்றத்துக்கு மற்ற எல்லாரும் வந்தாச்சு. சுற்றத்து தோழிமார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழிகளும் வந்தாச்சு. எல்லாரும் நின் முற்றம் புகுந்து, எல்லாரும் புகுந்தாலும் அங்க இடம் இருக்கா இன்னும். ஏன்னா இன்னும் பாதி அந்த 6 பேர் வரல இல்லையா, 4 பேரை தானே கூப்பிட்டுருக்கா, இன்னும் 6 பேர் வரணும். அந்த 6 பேர்ல இவள் ஒருத்தி, இன்னும் இடம் இருக்கு. வைகுந்தத்துல எத்தனை பேர் வந்தாலும் நிறைய இடம் இருக்குன்னு அர்த்தமா. இப்போ எல்லாரும் வைகுண்டத்துக்கு போகணும், அவனுடைய சொத்தான நாம் அவனிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதை குறிப்பதாக இங்க எல்லோரும் உன் முற்றத்துல நிக்கிறோம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற. ஸ்ரீவைகுண்டம் போல இடம் மிஞ்சிருக்கும்படி எல்லோரும் நீ முற்றம் புகுந்து அந்த எங்களுக்கு பிராபியபோதியான உன்னுடைய முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் என்றும், முற்றத்தோடு புகழ்ந்து நீ முகங்காட்டி புன்முறுவல் செய்து என்றும் அவன் விரும்புகிற முற்றம், எம்பெருமான் விரும்புகிற இடமா அது. அப்படி நாங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்லேன் அப்படின்னு கேட்கிறா. ஆனா அவ ஏதாவது பேசினாளா? அந்த தோழி எதுவும் பேசல. இப்படி பாடியும் சிறிதும் அசையாமல் வாய் பேசாமல் கிடப்பது ஏன்? சிற்றாதே பேசாதே, எதுவும் அசையவும் இல்லை, பாடவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் அவள் கிடக்கிறாளாம். கிடப்பதேன்? எங்களுக்கு தாரமான உன் சேஷ்டைகளையும் வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுக்கலாம்ல, இதெல்லாம் செய்யலாம்ல.
ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானவன்னா அவளிடத்துல ஏதோ ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கும். ஏதாவது என்ன வசீகரிக்கக்கூடிய அளவு ஏதாவது இருக்கும். அப்ப அத சொல்லிக் குடுத்தா, நாங்களும் அதை கற்றுக்கொண்டு அவனிடத்திலே செல்வோம் அல்லவா? அதனால நீ அத சொல்லு அப்படின்னு சிற்றாதே, பேசாதே, எங்களுக்கு தாரகமான உன் சேஷ்டிகளையும், வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுத்தால் ஆகாதா? கிருஷ்ண குணங்களை நாங்கள் பாடியவுடன் நீ மயங்கி கிடக்கிறாயே! நாங்க அவன் பேரை பாடினோம். முகிழ்வண்ணன் பேரை நாங்கள் பாடினோம். அதைக் கேட்டு நீ மயங்கி இருக்கிறாயோ? உன்னை நீ பிரிந்தது அறியாயா? உன் அபிமதனான கிருஷ்ணனை நீ பெற்றாய். நாங்கள் எங்களுக்கு இஷ்டையான உன்னை பெறவில்லை. எங்களுக்கு உன்னையும் பிடிக்கும். ஆனா உன்னை பெறவில்லை. செல்வ பெண்டாட்டி எங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் எல்லா செல்வமும் ஆக இருக்கிற பெண் பிள்ளையே என்று நாம் இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும். இங்கே கிருஷ்ண அனுபவம் ஆகிற செல்வம் நிறைந்து கிடைக்கிறது என்றார். எற்றுக்கு உறங்கும் பொருள். எல்லா செல்வமும் இருக்கு. கிருஷ்ண பெருமானுடைய அபிமானம்லாம் நீ பெற்றிருக்க. கிருஷ்ணன்கிற அனுபவம் செல்வம் நிறைந்து கிடைக்கிறது உன்னிடத்துல இருக்கோ, அதனால நீ உறங்கி கிடக்கிறாயோ? நீ எங்களுக்கு அதை காட்டி கொடுக்க மாட்டாயா? பின் எதற்காக உறங்கி கிடக்கிறாய்? எங்கள் குரலை கேட்ட பின்பும் நீ உறங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அதற்கான பொருளை என்னிடத்திலே சொல். அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்றுக்குள்ளோ உடனே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா? உன்னுடைய பிராபியத்தையும் பார்க்காத, எங்களுடைய ஆற்றாமை, நாங்கள் இன்னும் கிருஷ்ணனை போய் அடையலை, நோன்பு நோக்கிறதுக்கு இப்பதான் போயின்னு இருக்கோம், அந்த ஆற்றாமையும் நீ பார்க்காதே, பகவானுடைய போக்கியத்தையும் நீ பார்க்காதே, நீ உறங்குவதற்கு என்ன பிரயோஜனம் என்று ஆண்டாள் நாச்சியார் இவ்வாறாக இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். பாடி புறத்த சகததி தாழ்வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரிய ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமள்ளி வளநாடி வாழியே, பண்புதுவை நகர்கோதை வளர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.